அரவிந்தாக்ஸ் நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். அதாவது பார்த்துக்கிட்டிங்கன்னா மக்களே, தரமான சம்பவத்தை விஜய் டிவியே பண்ணியிருக்கிறாங்க. நேற்றுக்கு தாங்க விஜய் சேதுபதி அவர்கள் சொன்னாங்க, நம்ம ராணுவ வீக் பண்ணும்போது நீங்களாம் யாரு, நீங்களாம் என்ன பண்ணுவீங்க, என்ன பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது எல்லாமே எங்களுக்கு தெரியும். நான் உங்களை நம்பவே மாட்டேன். நீங்கள் உங்களை ப்ரூவ் பண்ணணும்னு ட்ரையே பண்ணாதீங்க. இப்போ நான் நம்புவேன் அப்படின்னா நீங்கள் எதனா பண்ணலாம், நான் தான் உங்களை நம்ப மாட்டேனே, அப்படி எதுக்கு இதெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி ராணுவ போட்டு பொலன்னு பொலந்தாப்புல. ஏன் ராணுவ வெளியில் அமிச்சாங்க? முக்கியமான காரணம், ராணுவுடைய ஓட்டிங்ஸில் பாதிக்கு மேலே பாட் ஓட்டிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் வெளியில் வந்ததுனால தான் ராணுவ உடனடியாக எவிக் பண்ணி வெளியில் அனுப்பிச்சாங்க. மேபி இந்த சீசன்ல அவங்க ரொம்ப கராராக இருக்கிறாங்க போல இருக்கு. இந்த மாதிரி பிஆர், இந்த பாட்ஸ் ஓட்டிங் அதெல்லாம் நம்ம அலோவ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருந்திருக்கலாம். அதனால உடனே ஆக்ஷன் எடுத்துட்டாங்க. அது அந்த ஒரு விஷயம் மறையறதுக்குள்ளேயே காலையில பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்டிவிட்டியை கொடுத்து போட்டு சௌந்தர்யாவை எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கிறாங்க. சேனலை எக்ஸ்போஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் இதில் இன்னொரு சூட்சமும் இருக்கு, அதையும் நான் சொல்றேங்க. ஃபர்ஸ்ட் ப்ரோமோ நீங்க பார்த்தாலே உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும். இந்த வீட்டுக்குள்ள யார் பிஆர் செட் பண்ணிட்டு, ஹெவி பிஆர் யார் செட் பண்ணிட்டு இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்காங்க, இதே கேள்வி போன சீசன்லையும் கேட்டாங்க, இந்த சீசன்லையும் கேட்குறாங்க. ஆனால் ரெண்டு சூழ்நிலையும் வேற. ஏன் இந்த முறை கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் முதல்ல நம்ம ப்ரோமோ பார்த்துருவோம். இந்த ப்ரோமோவில் நீங்கள் கிளியராகவே பார்க்க முடியும், அங்கே இருக்கக்கூடிய ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருமே சௌந்தர்யாவுடைய பேரை தான் சொன்னாங்க. அருண் மட்டும்தான் பவித்ரா அண்ட் ஜாக்லின் அப்படின்னு சொன்னாப்புல. அவர் மட்டும்தான் சௌந்தர்யா பேரை இழுக்கல. மற்றபடி எல்லாருமே சௌந்தர்யாவுடைய பேரை தான் சொன்னாங்க. இதில் ஜாக்லின் ஒரு பாயிண்ட்டை சொன்னாங்க பாருங்க, எக்ஸாக்டாக அதுதாங்க நடக்குது. எக்ஸாக்டாக அதான் நடக்குது. என்ன பண்ணுறாங்க தெரியுமா சோஷியல் மீடியாவில்? இப்போ ஜாக்லின் என்ன சொன்னாங்கன்னா, இப்போ இந்த வீட்டுக்குள்ளே ஒரு விஷயம் நடக்குது, இப்போ மேபி சௌந்தர்யா எதனா ஒரு தப்பு பண்ணுறாங்க அப்படின்னா அது அடுத்த வாரமே பயங்கரமான ஒரு பாசிட்டிவாக மாறுது. அது இப்போ நாங்களாம் எதனா ஒன்று பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், அதுலேருந்து நாங்கள் மீண்டு வர்றதுக்கு ரொம்ப நாள் ஆகுது. ஆனால் சௌந்தர்யா ஒரு விஷயம் பண்ணால் மட்டும் அடுத்த வாரமே அது பயங்கரமான ஒரு பாசிட்டிவாக அது மாற்றப்படுது. அது என்ன நடக்குதுன்னு தெரில அப்படின்ற ஒரு விஷயத்த சொன்னாங்க. எக்ஸாக்டா வெளியில இதைத்தான் பண்றானுங்க. நீங்க ஒன்றும் இல்லைங்க, சௌந்தர்யா ஃபேன்ஸை கூப்பிட்டு சௌந்தர்யாவுக்கு நான் ஓட்டு போடணும் அப்படின்னா சௌந்தர்யாவுக்கு நான் ஏன் ஓட்டு போடணும், சௌந்தர்யா பண்ண ஒரு 4 நல்ல விஷயங்களை சொல்லுங்கடான்னு கேட்டா சொல்ல மாட்டானுங்க. ஏன்னா எதுவுமே கிடையாது. என்ன பண்ணியிருக்காங்க சீரியஸா இந்த வீட்டுக்குள்ள சௌந்தர்யா என்ன பண்ணியிருக்கிறாங்க? கிரிஞ்ச் ஆக்டிவிட்டிஸ், கியூட்டான ரியாக்ஷன்ஸ், இதை தாண்டி என்ன பண்ணியிருக்காங்க? டாஸ்கில் பிரமாதமாக ஒரு விஷயத்த பண்ணி நான் தான் அப்படின்னு நின்னதாக இருக்கட்டும், இல்லை ஒரு கேப்டன்சி டாஸ்கில் நான் தான் அப்படின்னு சொல்லி நின்னதாக இருக்கட்டும், ஒரு சண்டையில் நியாயமான விஷயங்களை பேசுனதாக இருக்கட்டும், இல்லை மற்றவங்களோட சண்டையில் நியாயமான ஒரு விஷயத்த பண்ணதாக இருக்கட்டும், என்ன பண்ணியிருக்காங்க? ஜாக்லினுக்காக 2 முறை சண்டை போட்டிருக்காங்க. அது அவங்க அங்கே அட்டென்ஷனை வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக. இவனுக்கு என்ன தெரியுமா பண்ணுறானுங்க சௌந்தர்யா ஃபேன்ஸ்? எதுனாலும் சௌந்தர்யா என்ன பண்ணாலும் என்ன பண்ணலைனாலும் கியூட் ரியாக்ஷன், அது தலைவி இதை பண்ணிட்டா அதை பண்ணிட்டா, தக் லைஃப், அது ஒரு கூட்டமாக இருந்து வேலை செஞ்சுக்கிட்டு மக்கள் மத்தியில் பயங்கரமாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறானுங்க. இப்போ கூட பாருங்களேன், இந்த ப்ரோமோ வந்துச்சு இல்லையா? இந்த ப்ரோமோ வந்த உடனே இவங்கெல்லாம் இப்போ சௌந்தர்யாவை சேனலை எக்ஸ்போஸ் பண்ணிட்டாங்க. இப்போ இதை எப்படி இவனுங்க மாத்துறானுங்க அப்படின்னா, முத்துக்குமரனுக்கு பிஆர் இருக்கு, முத்துக்குமரன்லாம் பேசலாமா, ஜாக்லின்லாம் அதை பற்றி பேசலாமா? இப்போ யாரா பேசணும்? விளக்கென்ன? அங்கே இருக்கிறவங்க கிட்ட கேள்வி கேட்டால் அவங்க தாண்டா பேசுவாங்க, தற்கூரி முண்டம். இப்படி நீங்க பேசி தாண்டா இந்த கேள்வி கேட்டிருக்கிறாங்க, இப்படி நீங்க பேசி தாண்டா இதை பண்ணியிருக்கிறீங்க. உங்களால தாண்டா இப்ப இந்த கேள்வி அந்த பொண்ணுக்கு. இப்ப சௌந்தர்யா உட்காந்து அழுகுறாங்க. சௌந்தர்யா என்ன தெரியுமா சொல்றாங்க? சௌந்தர்யாவே ஒத்துக்கிட்டாங்க, இதுதான் இங்க முக்கியமான விஷயம். நான் பிஆர் டீம் வச்சுட்டு வந்திருந்தாலுமே அது மட்டுமே போதுமா? அது மட்டுமே போதாது இல்லையா? நான் இத்தனை நாள் இந்த வீட்டுக்குள்ள நான் சர்வை பண்றேன்னா நான் மக்களை தான். இங்க டைலாக் எல்லாமே ட்ரைனிங்கு. மக்கள் தான் நான் பிஆரா நினைக்கிறேன், மக்கள் எனக்கு இது பண்றாங்க, புரியுதா? போன சீசன்ல இதே தாங்க அர்ச்சனா சொன்னாங்க. எந்த அளவுக்கு ட்ரைனிங் கொடுத்து அமைச்சிருக்கிறானுங்க பாருங்க. அப்ப இவங்களுக்கு தெரியாமையா இருக்கும்? அப்ப ஓட்டிங்ல எந்த அளவுக்கு மால் ஃபங்க்ஷன் நடக்குது, அதனால தானே இந்த கேள்வி வந்திருக்கு. சீரியஸா ராணுவ வீக் பண்ணதுக்கான ரீசன் இதான் அப்படிங்கிறது புரிஞ்சு போச்சா? இப்போ நெக்ஸ்ட் சௌந்தர்யாவுக்கு அதுக்கேற்ற மாதிரி 2 பேர் வீட்டுக்குள்ளே போகிறாங்க. வர்ஷினி வெங்கட்டும் அண்டு இவர் ஃபேட்மேன். இன்னொன்று ஃபேட்மேன்லாம் பேசக்கூடாது, ஏன்னா ஃபேட்மேன் முத்துக்குமரனுங்க தான் பண்ணுறாப்புல. நம்ம ஆனந்தி இவங்கெல்லாம் வீட்டுக்குள்ளே எதுக்கு போகிறாங்க? சௌந்தர்யாவுடைய இந்த பிஆர் எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்காக தான் போகிறாங்க. இது இப்போ இவனுக்கு எப்படி வெளியில் மாத்துறானுங்க? ஆஹா பத்தியா, சௌந்தர்யா மக்கள் தான் பிஆர்னு சொல்லிட்டாங்க, இதாண்டா எங்கள் தலைவி, இப்படி மாத்துறது. இதாங்க பிஆர்.
இதான் ஒன்று பாசிட்டிவ் பிஆர், இன்னொன்று நெகட்டிவ் பிஆர். பாசிட்டிவ் பிஆர் அப்படிங்கிறது இப்போ சௌந்தர்யா பண்ணக்கூடிய இந்த விஷயங்களெல்லாம் வந்து பாசிட்டிவாக வந்து மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்கறது. நெகட்டிவ் பிஆர் அப்படிங்கிறது சௌந்தர்யாவுக்கு யாரெல்லாம் காம்படிஷனாக இருப்பாங்களோ அவங்கள போட்டு ரொம்ப தரம் தாழ்ந்து பேசுறது. ரெண்டுமே அவனுங்க தான் பண்ணுறானுங்க. ரெண்டுமே நீங்கள் ட்விட்டர் போய் பாருங்கள், இவனுங்களோட அட்ராசிட்டிஸ் தாங்க முடியல, தாங்கவே முடியாது. அந்த அளவுக்கு எந்த அளவுக்கு வந்து கேவலமாக ஒருத்தவங்களை வந்து போர்ட்ரே பண்ணணுமோ, எந்த அளவுக்கு சௌந்தர்யாவை உயர்த்தி வச்சு பேசணுமோ அந்த வேலைகளை கச்சிதமாக பண்ணுறானுங்க. ஸோ சௌந்தர்யாவே ஒத்துக்கிட்டாங்க, நான் பிஆர் டீம் செட் பண்ணிட்டு தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி. இத்தனை நாளாக சௌந்தர்யாவுக்கு பிஆர் இல்லை நாங்களாம் மக்கள் மண்ணாங்கட்டி அப்படின்னு பேசின இந்த தற்குறி கூட்டத்துக்கு உங்காலே சொல்லிருச்சுப்பா, நான் பிஆர் டீம் வச்சிருக்கேன், எல்லாருக்குமே இருக்கு, எல்லாருக்குமே தேவைப்படும், நான் பிஆர் டீம் வச்சிருந்தாலுமே அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ உட்காந்து ஓன்னு ஒப்பாரி வைக்கிறாங்க சௌந்தர்யா, ஓன்னு ஒப்பாரி வைக்கிறாங்க. இதை இப்போ என்ன பண்ணுவானுங்கன்னா இதை வந்து சிம்பத்தி கிரியேட் பண்ணி பாசிட்டிவாக மாற்றுவானுங்க. இதுதான் இவனுங்களுடைய நெக்ஸ்ட் வேலையாக இருக்கும். ராணவும் சௌந்தர்யாவும் ஒரே பிஆர் டீம் வச்சிருக்கிறாங்க அப்படிங்கறத இந்த வீட்டுக்குள்ள ஆல்ரெடி எக்ஸ்போஸ் பண்ணாங்க. இப்போ எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு சௌந்தர்யாவுக்கு ஒரு டீம் இருக்கு அப்படின்னு சொல்லி. இது சேனலுக்கு ஏன் போச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவனுங்க என்ன பண்றானுங்க தெரியுமா? என்னைக்காச்சும் இப்போ ரீசெண்டாக கூட ஜாக்லினை வந்து எவிக் பண்ணல அப்படின்னு சொல்லி சேனலை போட்டு பயங்கரமா திட்டுறானுங்க, சேனலை டேக் பண்ணி. இதெல்லாம் பார்த்து சேனல் சும்மா இருக்குமா? ஏன்டா ஓட்டிங் இருக்கிற பொண்ணை நீ வெளியேற்ற சொன்னா நான் வெளியேற்றணுமாடா, விளக்க என்ன, உங்களை முதல்ல தூக்குறேன்டான்னு சொல்லி தான் இப்போ இதை எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கிறாங்க. போன சீசன்ல அர்ச்சனாவுக்கு நடந்தது வேற, இந்த சீசன்லாம் வாய்ப்பு கிடையாதுமா. அங்கே இன்னும் 2 பேர் இருக்காங்க, ஜாக்லின் முத்துக்குமரன் சொல்லிட்டு இன்னும் 2 பேர் ஸ்ட்ராங்கா இருக்காங்க. அவங்கள தாண்டிலாம் உங்களால ஒரு ஆணியை கூட பிடுங்க முடியாது. நீங்க மட்டும் உண்மையான ஆம்பளையா இருந்தா, நீங்க மட்டும் உண்மையான எப்படி சொல்றது மனித பிறவிகளா இருந்தா, ஏன்னா ஆண்கள் பெண்கள் கலந்து இருக்கிறீங்க, சௌந்தர்யா பண்ண நிறைய குறைகளை பேசு, குறைகளையும் சேர்த்து பேசு. நிறைய மட்டுமே பேசிட்டு நிறைய என்ன இருக்காங்க என்னடா? சரி, நான் ஓப்பனாவே கேட்குறேங்க, சௌந்தர்யா ஃபேன்ஸ் இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. சௌந்தர்யா என்ன பண்ணாங்க இந்த வீட்டுக்குள்ளே இத்தனை நாட்களாக சர்வை பண்ணுறதுக்கு? சௌந்தர்யா என்ன பண்ணாங்க? இந்த தலைமுடியை விரிச்சு போட்டது, நானே சொல்லிடுறேன், தலைமுடியை விரிச்சு போட்டது, அங்கங்கே க்யூட்டான ரியாக்ஷன்ஸ் கொடுக்கறது, அப்பப்போ அவங்களுடைய அந்த குரலில் கத்தி ஒரு மாதிரி விஷயத்த பண்ணுறது, இதை தாண்டி இந்த டாஸ்க், இந்த கேம், இந்த வீட்டில் இருந்த சுச்சுவேஷன், இதுக்கெல்லாம் ஏற்ப சௌந்தர்யா என்ன பிரமாதமா பண்ணாங்க. இதனால நான் சௌந்தர்யாவுக்கு சப்போர்ட் பண்றேன். இந்த கியூட் ரியாக்ஷன் நான் எப்பயும் சொல்லிடுறேன், கியூட் ரியாக்ஷன், முடிய இப்படி பண்றது, அதுக்கப்புறமா உட்காந்து கிரிஞ்சித்தனமா பண்ணிக்கிட்டு இருக்கிறது, இந்த 3 விஷயங்களை தாண்டி சௌந்தர்யா பண்ண எந்த நல்ல விஷயத்துக்கு நீங்க சப்போர்ட் பண்றீங்க சொல்லுங்க. அது வேலிடா பட்டுச்சு அப்படின்னா நானே சௌந்தர்யாவுக்கு ஓட் பண்றேன், நானே சௌந்தர்யாவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறேன். சீரியஸா சேனல் இது ரொம்ப ரொம்ப போல்டான ஒரு அட்டெம்ப்டை நீங்க பண்ணியிருக்கிறீங்க. அதாவது இவனுங்க அதான் வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்கணும். கையில ஒரு ஃபோன் இருக்கு, ட்விட்டர்ல ஒரு அக்கௌண்ட் இருக்குன்றதுக்காக இஷ்டத்துக்குன்னு பேசக்கூடாது இல்லையா? இஷ்டத்துக்குன்னு பிரான்ச்சா ஓபன் பண்ணியிருக்கிறானுங்க சௌந்தர்யா ஃபேன்ஸு. ஆக்டோபஸ் மாதிரி, இலுமினாட்டிஸ் மாதிரி பிரான்ச்சா ஒரு குரூப் வந்து பவித்ரா ஆர்மி, ஒரு குரூப் விஷால் ஆர்மி, ஒரு குரூப் வந்து ஒருத்தருக்கு ஒரு ஆர்மி. ராணுவுக்கு இப்படிதான் ஆர்மி. இப்ப ராணுவ வெளில போனதுமே இந்த ஆக்டோபஸ் காரங்களை உள்ள இழுத்துட்டாங்க. ஆமா, ஓட்டுல இருந்து ஒரு காலை உள்ள ஏத்த மாதிரி உள்ள இழுத்துக்கிட்டானுங்க. இப்ப ராணுவ ஆர்மியும் சௌந்தர்யா ஆர்மியும் சேர்ந்துருச்சு. அடுத்து பவித்ரா போனாங்கன்னா பவித்ரா ஆர்மியும் சௌந்தர்யா ஆர்மியும் சேர்ந்துடும். அடுத்து இவரு நம்ம யாரு இருக்கா, விஷால் போனாருன்னா விஷால் ஆர்மியும் சௌந்தர்யா ஆர்மியும் சேர்ந்துருச்சு. ஏண்டா மானங்கட்ட பசங்களா, விஷால் உங்க சௌந்தர்யாவை எவ்வளவு கேவலமா பேசியிருக்கான், அதை கொஞ்சம் கூட நீங்க வந்து மறந்துட்டீங்களா? அதுக்குள்ள மறந்து அவனுக்கு போய் சொம்படிக்கிறீங்களேடா. நீங்க எல்லாம் சோறு தானடா திங்கிறீங்கன்னு கேட்க தோணுது. ஏன்னா காசுன்னு ஒன்று வாங்கிட்டா அந்த காசுக்கு நீங்க விசுவாசமா இருக்கிறதெல்லாம் வந்து அப்ப அப்படிதான் ஒத்துக்கணும். நான் வாங்கின காசுக்கு நான் கூவுறேன், உனக்கு என்ன அப்படின்னு கேட்டுரு அப்படின்னு சொல்லிடு. நீ ஏன் உன்னை மக்கள்னு மக்கள்னு நீ அடையாளப்படுத்துற அப்படின்னா இந்த விஷயங்களெல்லாம் எப்படி நீங்க அக்செப்ட் பண்ணுவீங்க, எப்படி நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்க? இதுல இருந்தே தெரியுது நீங்க என்ன மாதிரியான கூட்டம் அப்படின்னு சொல்லி. நீங்க எல்லாம் பேசவே கூடாதுடா, பேசுறதுக்கே தகுதி இல்லாத ஒரு பர்சன்ஸ்னா அது வந்து இந்த சில பேர். நான் எல்லாரையும் பொதுவா சொல்லல, ஒரு 4 பேர் இருக்காங்க ட்விட்டர்ல, அவங்க யாரை சொல்றேன்னு அவங்களுக்கே தெரியும். அதுல முக்கியமா ஒருத்தர் இருக்கான் பாருங்க, ஐயோ எப்பா ஒன்றும் இல்லைங்க, சௌந்தர்யா ஒருத்தனை கத்தி எடுத்து குத்துனா கூட சௌந்தர்யா தான் அங்கே சரின்னு பேசுவான். அந்த மாதிரியான ஒரு பர்சன். இந்த மாதிரியான ஆட்கள் பண்ண விஷயங்களை நோட் பண்ணி தான் சேனல் இப்போ இந்த கேள்வியே கேட்குறாங்க. போகிற போக்க பாருங்க, பணப்பெட்டி எடுத்துட்டு சௌந்தர்யா ஓடலை, நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தியாக இருக்குது. ஏன்னா இப்போத்துல இருந்தே அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க சௌந்தர்யாவை.
ஓகே ஃபைன் இருக்கட்டும். ஸோ இதாங்க இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் வந்து தொடர்ச்சியாக நடக்கிறத சேனலால் பொறுத்துக்க முடியாமல் ப்ரோமோலே போட்டு பழந்துருக்கிறாங்க. அது நடந்துருச்சு. காலையிலே மார்னிங் ஆக்டிவிட்டியாக தான் நடந்து முடிஞ்சு போச்சு. இனிமேல் சௌந்தர்யா மூளைக்கு மூளை உட்காந்து அழ போகிறாங்க. எல்லாரும் போய் அவங்கள சமாதானப்படுத்துவாங்க. இதை வச்சு வெளியில் சிம்பத்தியை கிரியேட் பண்ணுவானுங்க, சிம்பத்தி ஓட்டு வாங்குவானுங்க. சௌந்தர்யா தான் வெல் ப்ரிப்பேர்டாக இருக்காங்க, புரியுதுங்களா? எந்த சுச்சுவேஷன் வரும்போது எப்படி நம்ம மாற்றிக்கணும் அப்படின்றத வெல் ப்ரிப்பேர்டாக இருக்காங்க. அப்படி தான் 2-3 டைலாக போட்டு போயிட்டாங்க. நான் பிஆர் டீம் வச்சிருக்கேன் தான், ஆனால் நான் பிஆர் டீம் வச்சிருந்தாலுமே இத்தனை வாரங்கள் வந்து நான் சேவ் பண்ணுறேன்னா அதுக்கு மக்களும் காரணம். ஸோ மக்களுமே எனக்கு பிஆராக இருக்காங்கன்னு தான். பாருங்க, போன வருஷம் டைலாக் எப்படி முத்துக்குமர் நேற்று வந்து ஆரி மாறி நின்று கத்துனாரோ, தன்னை ஆரியாக உணர்ந்த முத்துக்குமரன் அப்படின்ற ஒரு விஷயம் நடந்துச்சு இல்லையா? அதே மாதிரி இப்போ சௌந்தர்யாவும் தன்னை அர்ச்சனாவாக உணர்ந்து மேபி அப்படி தான் சொல்லி அனுப்பியிருக்காங்க போல. நீ பண்ணுறதெல்லாம் வந்து அங்கங்க அர்ச்சனா மாதிரி மட்டும் பேசிட்டு நாங்கள் அப்படியே வச்சு மேட்ச் பண்ணிடுறோம்னு சொல்லி அதே மாதிரி மேட்ச் பண்ணுறானுங்க. இப்போ பண்ணுங்க என்ன எவ்வளோ தூரம் பண்ணுவீங்க பண்ணுங்க. ஸோ இதை பார்க்கும் பொழுது உங்களுக்கு என்ன தோணுது மக்களே? உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் சௌந்தர்யா ஃபேன்ஸ், நான் ரொம்ப ஜெனியூனாக கேட்குறேன், என்ன ரீசனுக்கு நீங்கள் சௌந்தர்யாவை சப்போர்ட் பண்ணுறீங்க அதை மட்டும் சொல்லுங்கள். வேலிடாக இருந்தால் நானுமே சௌந்தர்யாவை சப்போர்ட் பண்ணுறேன். ஸோ கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது நான் அரவிந்தன்.